இப்போ லைவ்ல அரோரா வந்து கமருதீனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. என்ன கொடுத்துட்ருக்காங்கன்னா, பார்வதிக்கு வந்து வெளியில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸை வந்து எப்போ வேணால் ஷிஃப்ட் ஆகலாம். பட் இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உன்கிட்டேயும் வந்து உன்னையும் சோப்பு போடுறாங்க. ஆனால் வெளியில் அந்த பாய் ஃப்ரெண்ட் பற்றி எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. சப்போஸ் ஃபீலிங் ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க கேமரா முன்னாடியோ ஏதாவது சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி எனக்கு இப்போ கமருதீன் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். அவங்க கிளியர் கட்டாக இருக்கணும். இப்போ எனக்கு வந்து அப்படி இல்லை. ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். துஷார் இருந்தப்போவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், துஷார் இல்லாதப்போவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஸோ அப்படி கிளியராக இருக்கணும். எனக்கு அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கங்கிறது தெரியல. ஆக்சுவலாக அவங்க ரூட்டில் அவங்க கிளியராக தான் இருக்காங்க. கேமரா கான்ஷியஸாக இருக்காங்க. கேமரா முன்னாடி எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியுது. கேம் எப்படி ப்ளே பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுது. பட் உங்ககிட்ட கிடைக்கிற சான்ஸ்லலாம் சோப் போட்டு உன்னையும் பிடிக்குங்கிறது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் விக்ரம் வந்துட்டு டைம் ஆச்சு, டாஸ்க்குக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ விக்ரம் 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்கிறாங்க, யார் அரோரா சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு விக்ரம் சொல்கிறாரு, கெமி அப்போ நீ வந்து கவுண்ட் பண்ணு, 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணு, அது முடித்தோடனே அவன் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திவ்யாவும் சாண்ட்ராவும் பாத்ரூமில் சாண்ட்ரா அழுறாங்க. திவ்யா வந்து கன்சோல் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து கேமரா ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அரோரா என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது தெரியல. அரோராவோட அட்வைஸ் பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.